2 நாளா கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றேன். கால் வேற கொஞ்சம் அப்படியே மரத்து போன மாரி கொஞ்சம் எரிச்சலா அப்படி இருக்கு. கொஞ்சம் நேத்து ஒரு நைட்டு தூங்குறப்ப வேற 2, 3 வாட்டி யூரின் போறதுக்காக எந்திரிச்சுட்டேன். ஒருவேளை சுகரா இருக்குமோ? அம்மாக்கு சுகர் இருக்கு. அப்பாக்கு பிபி இருக்கு. நமக்கும் வயசு ஒரு 40 தாண்டிடுச்சு. இப்ப இது வர வாய்ப்பு இருக்கோ? அப்படி தோணுதுங்களா? அந்த மாரி ஒரு எண்ணம் வந்தா, ஒண்ணு உடனடியா செக் பண்ணி, அது இருக்கா? இல்லையா? அப்படின்னு இது பண்ணிடுங்க. அந்த எண்ணம் முதல் தடவ வந்துருச்சு. ஒரு விதை விழுந்துருச்சு. விட்டாச்சு. நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்க. அது எதுவும் இல்லன்னா மைண்ட்லேருந்து தூக்கி போட்டு போயிட்டீங்க. பரவாயில்லடா ஏதோ ஒண்ணு. அப்ப நீங்க டாக்டர் கேட்கலாம். இல்ல நீங்க உங்க டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க சொல்ல நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியா கூட இருக்கும்ப்பா. கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கங்கன்னு ஏதோ உங்க அட்வைஸ் பண்ணலாம். அதோட முடிஞ்சிருச்சா? ஓகே. இல்ல. இத நினைச்சுட்டு அத அப்படியே மைண்ட தூக்கி போட்டீங்க. ஒரு விதைய விதைச்சாச்சு. அடுத்து திரும்ப ஒரு 4 நாள் கழிச்சு நம்ம திரும்ப இதே மாரி ஒண்ணு தோணுது. இல்ல வேற ஏதோ ஒண்ணு தோணுது. டயர்டா இருக்க மாரியே இருக்கீங்க. சரியா தூங்கல. பார்க்குறவங்க "என்னப்பா ஆளே டல்லா இருக்க? என்னாச்சு? உடம்பு எதனா முடியலையா?" அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப இதே ஒரு தாட் வருதுன்னா, அந்த தாட் இஸ் கெய்னிங் மொமெண்டம். அந்த தாட்டுக்கு நீங்க பவர் குடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இது சுகரா இருக்குமோ? அப்படின்ற எண்ணத்துக்கு பவர் குடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட்ல ஒரு சின்ன சிக்னலா உருவானத நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அடுத்து வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நினைக்கிறப்ப, அது ஒரு ஸ்ட்ராங் பேட்டர்னா உருவாக ஆரம்பிச்சுருங்க. ஏங்க இப்படி கூட நினைக்க மாட்டாங்களா? அப்படிலாம் தொந்தரவு இருந்தா அப்படித்தான் யோசிக்க தோணும் ஆரம்பத்துல. உண்மதாங்க. அந்த யோசனை வந்த உடனே அதுக்கு என்ன செய்யணுமோ அத செஞ்சு அந்த எண்ணத்த களைஞ்சிடுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் தந்து ஒரு பயத்த குடுத்து, அத கண்டுக்காம விட்டு வரப்பெல்லாம் அதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனை. ஐயோ! டெஸ்ட் எடுக்க போனா, அந்த டெஸ்ட்ல நம்ம ஒண்ணு எடுக்க போவோம். போய் எடுத்து பார்த்தா அதுல வேற ஒண்ணு தெரியும். எடுக்காம சும்மாவே எடுத்துக்கலாம்னு இருக்கோம். அது பண்ணாதாங்க பிரச்சனையே. அப்படியும் பயப்படுறீங்களா? அப்ப வேற வழியே இல்லைங்க. நீங்க ஹோப்பனோப்பனோ பண்ணியே தீரணும். வேற வழியே இல்ல. இந்த மாரி தான் இருக்குன்னா முன்னாடி போனா முட்டுது, பின்னாடி இடிக்குதுன்னா, எதனா ஒண்ணு செஞ்சு தானே ஆகணும் நமக்காக நம்ம. இல்லையா? ஸோ, அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாரி ஒரு பயம் வருதா? பரம்பரை வியாதிகள் நம்மள வந்துருமோ? அப்பா, அம்மாக்கு இருக்கிறது வந்துருமோன்னு தோணுதா? வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் அவங்களுக்கு 60 வயசுல வந்தா, அவங்க பிள்ளைங்களுக்கு 50 வயசுல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய பேர பிள்ளைங்களுக்கு இன்னும் சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெனரேஷனல் டிசீசஸ் 10 இயர்ஸ் முன்னாடி வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயமோ, குழப்பமோ வரப்ப, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சில பல தடவைகள் ஹோப்பனோப்பனோ சொல்லுங்க. சொல்லும்போது மனசு அமைதியாக ஆரம்பிக்கும். பாசிட்டிவா அஃபர்ம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குங்க. நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். அப்படி இல்லைங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா, நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன்ல ஜாயின் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டரோட கைடன்ஸ்ல நீங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றப்ப, உங்களுக்கு அதுதான் ஒரு ஒன் ஸ்டாப் வெல்னஸ் சொல்யூஷனா இருக்கும்.